வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மிதி பாவக்காய் யூஸ் பண்ணி தொக்கு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துல கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். மிதி பாவக்காய் அவ்வளோ கசப்பு இருக்காது. வாங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். இதுதான் மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க. மிதி பாவக்கானா இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். பெரிய பாவக்காலையும் நம்ம இதை செய்யலாம். நீங்க பெரிய பாவக்காய் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கிரீன் கலர் கம்மியா இருக்க மாதிரி வாங்குனீங்கன்னா அவ்வளோ கசப்பு இருக்காது. ரொம்ப திக்கா வாங்கினா கொஞ்சம் கசக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். காம்பு பகுதியை எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணி வச்சுக்கணும். உள்ள வந்து விதை வந்து ரொம்ப முத்தலா இருந்தா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்லயோ கடாயிலையோ எண்ணெய் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதை நம்ம வதக்கி செய்யும் போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் இருந்தாலும் அது தெரியாது. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா லேசா தண்ணி தெளிச்சு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாயில எண்ணெய் போட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் எடுத்து அதை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை வதக்கிட்டு பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சது சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ்ல. இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தக்காளியை வந்து ஒரு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கு. இதுல மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடணும். அடுத்ததுல கொஞ்சம் பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச இந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமா ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நடுவில் நடுவில் கொஞ்சம் திறந்து கிளறி விடணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது மாதிரி நீங்க நடுவில் திறந்து திறந்து கிளறி விடணும். கொஞ்சம் நல்லா சுருளை எண்ணெய் தெளிஞ்சு வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. மிதி பாவக்காய் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், கசக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.